வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலினுக்கு ஆப்பு வைத்த தேர்தல் ஆணையம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலின் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரே கட்டமாக நடத்தி முடிக்கப்படும். மேலும் மே மாதம் 4ஆம் தேதி இதற்கான வாக்கு எண்ணுதலும் இருக்கப்படும் என தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஸ்டாலின் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. மேலும் அவர் பொம்மை முதல்வராக தான் இருப்பார். இனி அவருக்கு எந்த உரிய விஷயங்களும் கிடையாது. இனி அவரால் எந்த கையெழுத்தும் போட முடியாது. எந்த அரசு கட்டடங்கள், அரசுக்கு சொந்தமான வாகனங்கள், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை அவரால் மேற்கொள்ள முடியாது. மேலும் இனி அவர் எந்த பிரச்சாரமும் செய்ய முடியாது. அவ்வாறு அவர் பிரச்சாரம் செய்தால் கூட குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர்களின் தனிப்பட்ட விஷயத்தை பிரச்சாரமாக செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் இனி மக்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது. பணத்தை கொடுத்து தான் தற்போது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ஸ்டாலின் அரசு தற்போது அவர்களுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக தனிநபர் ஒருவர் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போது 50,000 தான் பணம் எடுத்து கொள்ள வேண்டும். அதற்குமே உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். மேலும் தேர்தல் செலவுக்காக கிட்டத்தட்ட 40 லட்சம் வரை செலவு செய்யலாம். ஆனால் அதற்கு மீது அவர்கள் செலவு செய்தால் அது ஊழலாக கருதப்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் தேர்தலின் போது வைக்கப்பட்ட விளம்பரங்கள், அரசு பலகைகள் எதுவாக இருந்தாலும் தனது சொந்த செலவில் எந்த அரசு வைத்திருந்தாலும் அதை அகற்றுவதற்கு அவர்களே செலவு செய்து அகற்ற வேண்டும் என்கின்ற விதிமுறையும் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் தேர்தல் தேதி அன்று அவர்கள் எந்த சலசலப்பிலும் ஈடுபடக்கூடாது, பணப்பட்டுவாடாவும் செய்யக்கூடாது. இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அனைத்து தேர்தல் பூத்துகளும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும். இதனால் போலி வாக்காளர்கள் என்பது தேர்தல் நடத்தும் இடத்தில் இருக்கக்கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி கூறியிருக்கிறார். மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு இது பெரும் இடியாக இறங்கியுள்ளது. காரணம், எப்படியாவது இம்முறை பணத்தை மக்களிடம் வாரி இறைத்து தன்னால் முடிந்த வாக்குகளை பெற்றுவிடலாம் என கனவு காண்டிருந்தார். ஆனால் அது மொத்தத்துக்கும் ஆப்பு வைத்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம்.